டிசம்பர் 27 புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் விழா. காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரே, திருத்தூதர்களின் அரசர், வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே, திருத்தூதர்களின் அரசர், வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதி என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவா என் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, திருத்தூதர்களின் அரசர், வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே, திருத்தூதர்களின் அரசர், வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். ஆண்டவர் மிகவும் அன்பு செய் சீடரை வான்றல இன்னிசை குழுவினர் வாழ்த்துக. ஈண்டு நம் இறைமக்கள் யாவரும் இணைந்து இன்றவர் போர் புகழ் இசைத்திடுவோமே. சிந்தையில் மகிழ்வு சேர்யோவானே, மைந்தன் தாபோர் மலையில் ஒளிர்ந்ததை, நந்தவனத்தில் நைந்து விழுந்ததை ஆய்ந்து அறிந்திட அவர் உம்மை தேர்ந்தார். விண்ணின் மறைபொருள் விளங்கிடும் வகையில் மண்ணில் உயர்ந்தீர். மாசிலா செம்மறி தன் உள உணர்வும் தரையில் திருச்சபை தன் மறைபொருளும் தவறாதளித்தீர். அருள் நிறை மரியின் புதியதோர் மகனாய் பெருமையோடு உயர்ந்த பெருமகனாரே, தரையில் எங்களையும் அவர் மகவாக்கும். இறைவனின் இதயத்துள் எம்மையும் சேரும். நானிலம் மதிக்கும் நாயகன் வார்த்தை மானிடனாக மண்ணில் வந்தவர், வானுறு தந்தை ஆவியோடொன்றாய் ஆன மூவருக்கும் அரும் புகழ் பெருகவே. ஆமேன். திருத்தூதரும் நற்செய்தியாளருமான யோவான் கன்னிமையுடன் இருந்ததனால் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவரால் சிறப்பாக அன்பு செய்யப்பட்ட சீடரும் இவரே. திருத்தூதரும் நற்செய்தியாளருமான யோவான் கன்னிமையுடன் இருந்ததனால் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவரால் சிறப்பாக அன்பு செய்யப்பட்ட சீடரும் இவரே. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. திருத்தூதரும் நற்செய்தியாளருமான யோவான் கன்னிமையுடன் இருந்ததனால் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவரால் சிறப்பாக அன்பு செய்யப்பட்ட சீடரும் இவரே.
திருத்தூதரும் நற்செய்தியாளருமான யோவான் கன்னிமையுடன் இருந்ததனால் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவரால் சிறப்பாக அன்பு செய்யப்பட்ட சீடரும் இவரே. சிலுவையில் கிறிஸ்து தம் கன்னித்தாயை கன்னிமையுடைய யோவானிடம் ஒப்படைத்தார். சிலுவையில் கிறிஸ்து தம் கன்னித்தாயை கன்னிமையுடைய யோவானிடம் ஒப்படைத்தார். ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனை நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளை பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உரை பனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை முகில்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களை ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை நீர்வாழ் உயிரினங்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை கால்நடைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளவரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீ வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையும் தகுதி உள்ளவர். சிலுவையில் கிறிஸ்து தம் கன்னித்தாயை கன்னிமையுடைய யோவானிடம் ஒப்படைத்தார். சிலுவையில் கிறிஸ்து தம் கன்னித்தாயை கன்னிமையுடைய யோவானிடம் ஒப்படைத்தார். இயேசு அன்பு செய்த சீடர் இவர் ஆண்டவர்தான் என்று கூறினார். அல்லேலூயா. இயேசு அன்பு செய்த சீடர் இவர் ஆண்டவர்தான் என்று கூறினார். அல்லேலூயா. புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சியோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசு அன்பு செய்த சீடர் இவர் ஆண்டவர்தான் என்று கூறினார். அல்லேலூயா. இயேசு அன்பு செய்த சீடர் இவர் ஆண்டவர்தான் என்று கூறினார். அல்லேலூயா. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள்.
என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செய்பவர்களாக ஆக்குவீர். உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செய்பவர்களாக ஆக்குவீர். ஆண்டவரே, உமது திருப்பெயர் என்றென்றும் நினைவு கூறப்படும். உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செய்பவர்களாக ஆக்குவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செய்பவர்களாக ஆக்குவீர். முதல் வாசகம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களோடு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைய வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே: கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமென்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமென்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போமென்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரை, நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகத்தின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரை. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்ததால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித அகுஸ்தினார் அருளப்பர் எழுதிய முதல் கடிதத்தை குறித்து எழுதிய கட்டுரை. வாழ்வே தசையில் வெளிப்படுத்தப்பட்டது. வாழ்வின் வார்த்தையே எங்களது செய்தி. ஆதியில் இருந்ததை நாங்கள் கேட்டதை, எங்கள் சொந்த கண்களால் பார்த்ததை, எங்கள் சொந்த கைகளால் தொட்டதையே நாங்கள் அறிவிக்கின்றோம். வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டாலொழிய எவர் தம் சொந்த கைகளால் வார்த்தையை தொட முடியும்? மனித கரங்களால் தொடக்கூடிய விதத்தில் உண்மையாயிருந்த இவ்வார்த்தையின் தசை கன்னி மரியாளின் வயிற்றில் தசையாகத் தொடங்கினார். ஆனால் அத்தருணத்தில் அவர் இருக்கத் தொடங்கவில்லை. அருளப்பர் சொல்வதிலிருந்து இதை நாம் அறிகின்றோம். தொடக்கத்திலிருந்து இருந்தது. அருளப்பரின் கடிதம் அவரது நற்செய்திக்கு எவ்வாறு சான்று பகர்கின்றது என்பதை கவனியுங்கள். அவரது நற்செய்தியை சற்று முன்தான் நீங்கள் கேட்டீர்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் கடவுளோடு இருந்தார். வாழ்வின் வார்த்தை என்பது மனித கரங்களால் தொடப்பட்ட கிறிஸ்துவின் உடலை அன்றி கிறிஸ்துவை குறிக்கும் வார்த்தை என்று யாராகிலும் விளக்கமளிக்கலாம். ஆனால் தொடர்ந்து வருவதை கவனியுங்கள். வாழ்வே வெளிப்படுத்தப்பட்டது. எனவே கிறிஸ்துதான் வாழ்வின் வார்த்தை. இந்த வாழ்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டது? ஆதியிலிருந்தே அது இருந்தது. ஆனால் மனிதருக்கு அல்லாமல் வானதூதருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர்களோ அதனை கண்டு தங்கள் சொந்த ஆன்மீக உணவாக அதனை கொண்டாடினர். ஆனால் மறைநூல் கூறுவதென்ன?
மனித இனம் வானதூதரின் உணவை உண்டது. எனவே வாழ்வு தாமே தசையில் வெளிப்படுத்தப்பட்டது. இவ்வாறு இதயத்திற்கு மட்டுமே காணக்கூடியதாய் இருந்தது, கண்ணுக்கும் காணக்கூடியதாய் அமைந்தது. இங்கனம் மனிதரது இதயங்கள் குணம் பெறும். ஏனெனில் இதயத்திற்கு மட்டுமே வார்த்தை காணக்கூடியது, தசையோ ஊனுடலின் கண்களாலும் காணப்படும். தசையை காணும் சாதனங்களை நாம் ஏற்கனவே பெற்றிருந்தோம். ஆனால் வார்த்தையை காணும் சாதனங்கள் நம்மிடம் இல்லை. நாம் காணும் பொருட்டு வார்த்தை மனு உருவானது. இவ்வாறு நம்மில் குணமடையும் பகுதியால் வார்த்தையை நாம் காணலாம். அருளப்பர் தொடர்கின்றார். தந்தையோடு இருந்த நித்திய வாழ்வு நம் மத்தியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறிவிக்கும் நாங்கள் அதற்கு சாட்சிகள். இன்னமும் எளிமையாக சொல்வதென்றால், நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நாங்கள் கேட்டதையும் கண்டதையும் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். இவ்வார்த்தைகளின் பொருள் உங்களுக்கு புரிகின்றதா என்று பாருங்கள். சீடர்கள் நம் ஆண்டவரை தசையில் முகமுகமாய் கண்டனர். அவர் பேசிய வார்த்தைகளை அவர்கள் கேட்டனர். கேட்ட செய்தியை முறையே நமக்கு அறிவித்தனர். எனவே நாம் காணவில்லை என்றாலும் நாமும் கேட்டிருக்கின்றோம். எனவே கண்டும் கேட்டும் உள்ளவர்களை காட்டிலும் நாம் சிறிதே பேறு பெற்றவர்களா? இது உண்மை என்றால் எதற்கு அருளப்பர் இவ்வாறு கூறுகின்றார்? இவ்வாறு நீங்களும் எங்களோடு நட்புறவு கொள்ளலாம். அவர்கள் கண்டனர், நாமோ காணவில்லை. இருப்பினும் அவர்களோடு நாம் நட்புறவு கொண்டுள்ளோம். ஏனெனில் நாமும் அவர்களும் ஒரே விசுவாசத்தை பகிர்ந்து கொள்கின்றோம். நமது நட்புறவோ தந்தையாகிய இறைவனோடும் அவரது மகனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கின்றது. உங்கள் மகிழ்ச்சி நிறைவடைவதற்கே இதை நாங்கள் எழுதுகின்றோம். அந்த நட்புறவிலும் அந்த அன்பிலும் அந்த ஒற்றுமையிலும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடைவதாக. ஆயரான புனித அகுஸ்தினார் அருளப்பர் எழுதிய முதல் கடிதத்தை குறித்து எழுதிய கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடம் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்து அருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினார் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடி அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்பார் அனைவரும் பிடிந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார்.
இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. மன்றாட்டுகள். விண்ணக உரிமையை திருத்தூதர்களிடமிருந்தே நாம் பெற்றுக்கொள்வதால் நம் தந்தை நமக்கு அருளுகின்ற எல்லா ஆசிகளுக்காகவும் அவருக்கு நன்றி கூறி வேண்டுவோம். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்களுக்கு வாழ்வும் வலிமையும் தருவதற்காக திருத்தூதர்களின் வழியாய் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் கொடையாக அருளிய ஆண்டவராகிய கடவுளை உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். திருத்தூதர்கள் எங்களை ஒளிக்கும் மகிழ்வுக்கும் கொண்டுவர பணியாற்றிய உமது வார்த்தையின் திருப்பந்திக்காக ஆண்டவராகிய கடவுளை உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்கள் அனைவரையும் ஒரே உடலாய் மாற்றுவதற்கு திருத்தூதர்கள் மேல் நீர் கட்டிய உமது தூய திருச்சபைக்காக ஆண்டவராகிய கடவுளை உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்கள் உள்ளங்களை பாவத்தினின்று தூய்மையாக்கி திருமுழுக்கு, ஒப்புரவு ஆகிய அருள் அடையாளங்களை திருத்தூதர்களிடம் கையளித்ததற்காக ஆண்டவராகிய கடவுளை உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உம்முடைய வார்த்தையின் ஆழ்ந்த மறை உண்மைகளை வெளிப்படுத்தினீர். இவர் எங்களுக்கு சிறந்த முறையில் போதித்த உண்மைகளை நாங்கள் போதிய அறிவுத்திறனுடன் புரிந்து கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.